ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது வந்துட்டு என்னென்னா ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஸோ இன்றைக்கி யாருக்கு பர்த்டேனா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹர்ஷா இருக்கால, அதாவது பேங்க் டென் தமிழ் ஃபிக்ஸ், அவளை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஸோ மறக்காமல் எல்லாம் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க, நம்மளும் அவளுக்கு விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஹர்ஷாமா. நீ லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கணும், சரியா? எனக்கு வந்துட்டு நீங்களாம் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. நான் நினச்சே பார்க்கல, நீலாம் வந்துட்டு எஃப்எஃப் சேனல் வச்சுருக்க, உனக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ ஆனால் நீலாம் அந்த ஒரு இதே இல்லாமல் எல்லாத்துக்கூடையுமே அவ்வளோ ஒரு ஜாலியாக பேசுவேன். அது என்கிட்டலாம் சொல்லவே தேவையில்ல, நல்லா பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. நீ இதே மாதிரி எப்பயுமே என் கூட இருக்கணும், சரியா? நானும் நீ எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரி லைஃப் லாங் இரு, ஓகே? எப்போதும் நினைக்கிறேன். ஸோ ஒன் செகண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே, உனக்காக தான் இந்த ஒன் ஷாட் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஓகேவா? பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிக்கலன்னு சொல்லிடு, ஓகேவா? மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணு, ஓகேடா? சரி வாங்க, நம்ம டைட்டில் பற்றி ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள வரலாம். அந்த டைட்டில் என்னென்னா ஸ்கூல் லவ், ஓகேவா? இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, நம்ம தாயாங்கும் ஸ்கூல் தான் படிக்கிறாரு, ஓகே? உங்களுக்கு ஏஜ் வந்துட்டு 15. நீங்கள் வந்துட்டு 10th, ஓகே? 10th படித்து முடிக்க போகிறீங்க, அப்படி இருக்க ஸ்டேஜ். நம்ம தாயாங்கும் அதே தான். அவர் வந்துட்டு அதே ஸ்கூலு, அவர் வந்துட்டு ஆனால் 12th, ஓகேவா? அவர் உங்கள் 2 பேத்துக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவருக்குமே முடிய போகுது, உங்களுக்குமே முடிய போகுது, அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஓகே? இதே அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கீங்க. அம்மா அம்மா அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் 12th எல்லாத்துக்குமே முடிவு போகிறதுனால இன்றைக்கி ஸ்கூலில் வந்துட்டு ஃபேர்வெல், அதாவது அவங்களுக்குலாம் இன்றைக்கி கடைசி நாளுங்க, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்கம்மா. நம்ம இப்போ சரி நான் சீக்கிரம் போகணும், நீ எல்லாம் ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வந்துட்டு இருடி, எல்லாம் எடுத்து தானே வைக்க முடியும், நீ அவங்களுக்கு எதுனா நீ இப்படி கிளம்புறம்மா, இன்னைக்கு இது இன்னையோட விட்டுடா, அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம்ஸ் தாம்மா இது பண்ணுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ சீக்கிரம் நீ எல்லாம் எடுத்து வை, சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட நல்லா சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த இதில் டைமில் ஸ்கிப் ஆகி அவங்களும் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ அவங்க வந்துட்டு கிளம்பிட்டோம்மா, சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா, போதுமா? போதுமா, நான் கிளம்புறேன். அப்பா சீக்கிரம் வாப்பா, என்னை போய் விடுப்பா. இப்போ இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ அப்பான்ட்டு என்கிட்ட வந்துட்டியா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் நல்லா ஜாலியாக அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு பாய்ப்பா, தேங்க்யூ சீக்கிரமாக வந்துட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏய் ஒயன் வந்துட்டியா, வந்துட்டேன், நீ வந்துட்டேன், இன்றைக்கி வராமல் இருப்பேனா? ஸோ லாஸ்ட் டே என் சைட்டெல்லாம் நான் பார்க்காம இருக்க முடியுமா, அதுக்கோசரமே வந்தேன். அதுவும் இன்றைக்கி அவங்கள கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்கல்ல, ஸோ அதை பார்க்கணுன்ட்டே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஹோ ஜாலியாக இருக்கே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்குன்னு போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே இங்கே நம்ம அப்படியே தயாங் சைடு அவரை காட்டினா, அவர் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக நின்று பேசிகிட்ருக்காரு. அப்புறம் மச்சான் இன்னையோட கடைசி, அப்புறம் ஏன்னா உன் ஆளுக்கெலாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு அதாவது தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்துட்டு, அப்புறம் மச்சான் எங்களை கேட்டது போதும், நீ எப்போ மச்சான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற? நானா? ஆமாம் மச்சான், நீயே தான். எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற உன்னோட ஒயனுக்கு? டே வாய மூட்றா, கேட்டுற போகிறோம். ஏய் கேட்டா என்னடா, இன்னியோட அவ்வளோதான், இனிமேல் நீ எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் வரப்போகிறோம். அப்புறம் என்ன எப்போ சொல்லதான் ஐடியா? இன்றைக்கி தான். டே மச்சான் என்னடா சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன். அது என்ன? செம்மப்போ கலக்கு மச்சான். டே நம்ம மச்சான் ஃபார்முக்கு வந்துட்டான்டா. டே இன்னைக்கு கமிட்டடாக வரான் பாரு, எக்ஸாம் எழுதுறான், பாடே வா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே தயாங்க பார்க்குறீங்க.
அச்சோ! நல்ல நாள்லயே இப்படி இருப்போம். இன்னைக்கு சொல்லவா வேணும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவன பார்த்துட்டுருக்கீங்க. எங்க அப்படியே தயாங்க பார்த்தா, இவ என்ன வழக்கமா நம்மள பார்க்கறத விட இன்னைக்கு இப்படி பார்க்குறா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரு அதுக்கு மேல உங்கள பார்த்துட்டுருக்காரு. இப்படியே உங்க சைட் அப்படியே அங்க போக, அதுக்கப்புறம் மைக்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி, அந்த ஒரு ஃபங்ஷன்ஸும் அப்படியே போயிட்டே இருக்கு. செம்ம ஜாலியா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தான் ஃபேர்வெல். ஆனா ஸ்கூல் மொத்தமும் எல்லாம் என்ஜாய்மெண்ட்லயே தான் சுத்துறீங்க. அப்படி ஜாலியா போயிட்டுருக்கு. இப்போ டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகி, இப்போ அப்படியே ஒரு 6:00 அந்த மாரி ஆகிடுது ஈவினிங். அப்போ அப்படிதான் நம்ப தயாங் ஃப்ரெண்ட்ஸு, தயாங்கு எல்லாம் நின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. டேய் மச்சான்! அந்த ஒரு டைமிங்க்கு தான்டா ஒரு செம்ம ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அப்போ தான் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த டைமிங்கில மச்சான் எவனுமே அந்த சைடு வரமாட்டான். ஸோ அந்த சமயம் பார்த்து நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. வேற லெவல்ல இருக்கும். அப்படிங்கிற? ஆமாண்டா பண்ணிடு. ஏன்னா வேற வழி இல்ல. அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ விட்டீன்னா அதுக்கப்புறமேட்டு முடியாதுடா. இப்பயே கமிட்டட் ஆயிட்டு நீ காலேஜ்ல சேர்ந்துட்டீன்னா 2 பேரும் ஓகே ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி பார்த்துக்கடா. டேய் ஆனா அவ 10th தானே படிக்கிறா. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? ஏய் அப்படிலாம் அவ எதுவும் பண்ண மாட்டா. அவளுக்கு உன்ன பிடிக்கும்டா. அதனால அவ ஒன்னும் பண்ண மாட்டா. சரியா? ஏதோ சொல்ற. பார்ப்போம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு தயாங்கும் இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. இப்போ உங்கள் சைடு காட்டினா நீங்களும் தான் அப்படியே ஜாலியாக ஸோ அவர் எப்போ டான்ஸ் ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மைக்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம தயாங் தான் ஓகேவா. அவர் அப்படியே போயிட்டு ஸ்டேஜில் ஆடுறாரு பாருங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஓ! செம்மையா ஆடுறாருல அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, மொத்த ஸ்கூலுமே அப்படிதான் பார்த்துட்ருக்கு. வேற லெவல்ல ஆடுறாரு அப்படின்னு மாரி சொல்லிட்டு நல்லா பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அவர் ஆடி முடிச்சுட்டு, அப்படியே அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிடுறாரு. இறங்கிட்டு, "என்ன மச்சான் இந்த டைம் ஓகேவா? ஓகே, ஓகே. நீ போ நான் வைன் அந்த சைடு வர மாரி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பிக்கிறேன்." "நிஜமா? நிஜமாடா படம்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனுங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்துட்டு, "வயன் வாடி நம்ம அங்கே போயிட்டு வரலாம்." எங்கடி? பிரேக் போடணும்டி வாடி. இந்த டைமில் தான் வரணுமா? இப்போ தாண்டி டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. அதனால தான் கூப்பிட்றேன் வா. என்ன சொல்கிற? ஏய் உன் சைட்டு வந்துட்டு பேசணுமாண்டி. தயாங்காடி? உன் சைட்டு வேற யாருமா? அவன் தானே? அவன் தான் இருந்தாலும் தயாங்க என்ட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. தயாங்க பார்த்துட்டு ஐயோ இவன் நம்ம கூப்பிட்டதுக்கே இப்படி வைக்கப்பட்டு நிற்கிறவ வந்து எப்போ பேசுறீன்னா அவ்வளோதான் போலியவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தயாங்க அப்படியே முடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு தயாங் அப்படிங்கிறீங்களா? நான் தான் ஏம்மா ஒயினு உனக்கு இந்த பெரியவங்கன்ட்டு கொஞ்சம் மரியாதைலாம் இல்லையா? நான் 12th ஒயன். இருக்கட்டும் தயாங். இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னன்னு தெரிலடி ஒரு தினசாக தான் சுற்றிட்டு இருக்க. தயாங் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு உனக்கு தெரியாது. என்னன்னு சொல்லுங்க. சொன்னால் தானே தெரியும். இல்லை என்னன்னு உனக்கு தெரியாது. சொல்லாமல் தெரியாதானே எப்படி தெரியும் தயாங்? அதாண்டி நான் நீங்கள் இந்த மாதிரி குறுக்காலெல்லாம் சொல்லக்கூடாது. சரி ஓகே. நீங்கள் இப்போ தானே சொன்ன குறுக்கால சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள். அப்போ நான் நீங்கள் என்னென்ன கேட்பேன். சீக்கிரம் சொல்லுங்கள். அது வந்துட்டு ஏன் உனக்கே புரியுதுல நான் வேறு சொல்லணுமா என்ன? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா? அது ஏன்டி இல்லை எனக்கு தெரில. எல்லா பொண்ணுங்களும் ஏன் இப்படியே இருக்கீங்க? ஒருத்தன் இதை தான் சொல்ல வரான்ட்டு நல்லாவே தெரியும். ஆனால் அது அவன் வாயாலேருந்து புடுங்குணுனே இந்த மாதிரிலாம் இருப்பீங்கள்ல. அஃப்கோர்ஸ் தயாங் நாங்களாம் அப்படி தான் யோசிப்போம் அப்படிங்கிறீங்களா? அப்போது உனக்கு தெரியும். தெரியாதுப்பா நீங்கள் சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிறீங்களா? மறுபடியும் ஆரம்பிக்கிறான். சரி விட்றி அதெல்லாம் பேச விடல. நான் சொல்கிறேன். நான் ஒன்று லவ் பண்ணுறேன். தயாங் அதான் தெரியும்ல எதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் தர? நிஜமாவா தயாங்? நிஜமாக தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஓகே அச்சோ தயாங் அப்படின்ற ஒரு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு வயன் முப்பது மாதிரி டைம் ஆச்சு. இருடி வர வயன் நீ சொல்லலை.
நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஏய் அப்படிங்கிறாரு, நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. அவ்வளோதான். அப்போ அவர் வந்துட்டு, டே மச்சான் மச்சான் வாடா இங்கே வாடா 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 மச்சான் இங்கே வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னாச்சு ஏய் அவள் எனக்கு ஓகே சொல்லிட்டாடா, எனக்கு அவள் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் குதின்னு குதிக்கிறாரு. நீங்களா இருந்துட்டு, ஏய் இங்காடி அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டி. அது தெரிஞ்சதாண்டி, நீ தெரிஞ்சதானே வேணும்னு நடிச்ச. அப்படி இல்லடி. சரி ஏதோ ஒன்று தெரிஞ்சதானே. மேடம் என்ன சொன்னீங்க? நானும் தான் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன்டி. அப்புறம் என்னங்க, இனிமே ஒரே கொஞ்சல்ஸ் தான், கொலாவல்ஸ் தான். என்ஜாய். அப்படிலாம் இல்லை. லவ் பண்ணாலும் இப்போதைக்கு நார்மலாக தான் இருப்போம். மற்றபடி காலேஜில் முடிச்சுட்டு படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அப்போ தான் மற்றபடி எல்லாமே. ஏன்னா நாங்கள் வந்துட்டு 2 பேருமே எப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை ஏமாற்றக்கூடாது. நாங்கள் லவ் பண்ணுறது இப்போதைக்கு இருக்கட்டும், பட் வீட்டுக்கு தெரிய வேணாம். ஆனால் கூடி சீக்கிரம் நாங்கள் படித்து முடிச்சுட்டு வீட்டில் கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஓகே, நீ அக்செப்ட் மட்டும்தாண்டி பண்ணியிருக்க, ஏதோ 10 வருஷமாக லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இதுதான் எங்கள் முடிவு. நாங்கள் பேசியே முடிவெடுக்கலனாலும் எங்கள் 2 பேத்துக்கும் இதுதான் எண்ணம். ஓகேவா? மற்றபடி இந்த வீட்டை ஏமாற்றணும் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அவள் வந்துட்டு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே தயாங்க வந்துட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு, டே மச்சான் வர்றா, அவனை பார்த்து சிரிக்கிறாடா. உங்களால் உன்னை பார்த்து சிரிக்காமையாடா இருப்பா, நீ அநியாயமாக பண்ணாதடா. ஐயோ அப்படியே எனக்கு ஒரே மயக்கமாக இருக்கு. இங்கே பாருங்கள் சார், இந்த மயக்கம்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா உனக்கு எக்ஸாம் வருது சார். இனிமேல் அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நல்லா பண்ணுற வழியை பாருங்கள். அப்படியே காதல் மயக்கத்திலே தீரியாதீங்க. அவங்கள சொல்ல மட்டும்தான் சொன்னோம், அதுக்குன்னு அப்படியே போய் அதிலே சாவ சொல்லலை. புரியுதா? என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? பின்ன எப்படி பேசுறது தயாங்? அதெல்லாம் ஒரு இதுக்கு தான், மற்றபடி தெரியும். நாங்கள் ஒன்றும் அப்போல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் வீட்டை ஏமாற்றணும்லாம் என்ன கிடையாது. நாங்கள் நல்லா படித்து நான் ஒரு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி ஓகே பண்ணி தான் நாங்கள் இது பண்ணுவோம். புரியுதா? பரவாயில்ல, பயபில்ல நல்லா தான் இருக்கா. என்ன தான் நான் ஸ்கூல் படித்தாலும் ஓரளவுக்கு எனக்கும் மெச்சூர்ட் ஆகிருச்சு. புரியுதா? எனக்கு வயசு 18. என்னை லேட்டாக சேர்த்துட்டாங்க, அதனால் நான் இப்போ 12th படிக்கிறேன். மற்றபடி எனக்கும் ஓரளவுக்கு சென்ஸ்லாம் இருக்குது. புரியுதா? புரியுது சார், புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்களும் அப்படியே சொல்லிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரியே அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் பார்த்துட்டு, அப்புறம் என்ன மேடம் இனி ஒரே ஜாலி தான். ஒவ்வொருத்திட்டையும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் முன்னாடி, அவகிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லாதடி, அவெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, படிப்பு ஃபோக்கஸ்னு இருக்கவ, அதனால் அவெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. பேச்சு வழக்கலாம் இப்படியே அந்த டேஸஸும் போக இவங்களுக்கு எக்ஸாம்ஸும் முடிய நீங்கள் அப்படியே படிச்சுட்டு உங்கள் இதுவும் அப்படியே போயிட்டுருக்கு. உங்கள் லவ் நீங்கள் அப்போ ஃபோன் பண்ணி பேசுறது, நல்லா ஜாலியாக இருக்கிறது, அதாவது ஃபோன் பேசிட்டு ஜாலியாக சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அவர் எப்பயாச்சும் உங்களை பார்க்கணும் போல இருந்தால் அவங்க ஸ்கூல்கிட்ட வருவார். இப்படியே தான் நீங்கள் 12th முடிக்கிற வரைக்குமே உங்கள் லைஃப் போயிருக்கும். இப்போ நீங்கள் தான் தயாங் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க தயாங்கிட்ட நேரில். அவர் வந்துட்டு, சொல்லுவேன் நான் பேசாமல் நீங்கள் இருக்க காலேஜுக்கு வந்து சேர்ந்துக்கட்டா. இது தாண்டி அப்போலேருந்து முடிவெடுத்து வச்சுருக்கோம், என்னடி திடீர்னு இப்படி சொல்கிற? ஆமாம்ல, சரி நான் நீங்கள் இருக்கிறதுலே சேர்ந்துக்கிறேன். அட்மிஷன் கிடைக்குமா தயாங்? நல்லா தானே எழுதியிருக்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் அளவுலாம் மார்க் எடுக்க மாட்டேன் தயாங் அப்படிங்கிறீங்களா? ஏண்டி நான் எடுத்ததெல்லாம் ஒரு மார்க்குன்ட்டு நீ என்னையை வச்சு இது பண்ணுற பற்றியா? ஆமாம், நீங்கள் என்ன அப்படி தான் சொல்லிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய டாப்பர் தருமா? 12th 600க்கு நீங்கள் 550 மார்க் எடுத்திருக்கீங்க தயாங். அதுக்கு ஈக்குவலாக நான் 500 தொடுவேனாங்கிறது எனக்கு இங்கே டவுட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி வெற்றி, யாராலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும். அதுக்குன்னு நீ இதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணாத. சத்தியமாக அந்த காலேஜில் 400க்கு மேலே எடுத்தாலே சீட் கிடச்சிரும். ஸோ நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா?
கிடச்சிரும்ல. கிடைக்கும். ஏன் தயாங் 2 வருஷம் காலேஜ் போகிறீங்களே, உங்களுக்கு எந்த பொண்ணு சிக்கலா? ஏய் என்ன பேச்சு பேசுகிற? என்ன பேச்சு பேசுகிற? இல்லை தயாங், இங்கே விட அங்கெல்லாம் நல்ல நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து படிப்பாங்க. அதான் தயாங் கேட்குறேன். இருக்காங்க தாண்டி, ஆனால் அத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் நீ ஆகிட முடியுமா? என்ன தயாங் டைலாக்லாம் விடுறீங்க? அதெல்லாம் அப்படி தாண்டி, பேசாமல் வீட்டில் சொல்லிடுவோமா? ஏன் தயாங்? இல்லை காலேஜ் சேர போகிற, ஒரு வேளை வெளியே யாராவது பார்த்து ஏதாவது ஃபேமிலிக்கிட்ட சொல்லி, ஸோ அவங்க எவனோ ஒருத்தன் புறம்போக்கு நாய் அவன் சொல்லி உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறதை விட்டுட்டு நம்மளாவே சொல்லிவிட்டு நார்மலாக நம்ம பாட்டுக்குள்ள நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துக்கலாம். தயாங் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாமே. ஏன்னா இப்போ சொல்லிட்டா நீங்கள் ஒரே காலேஜ் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன தயாங் பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். ஓகே, சேர்ந்ததுக்கப்புறம் சொல்லிடலாம், மறக்காமல் சொல்லிடலாம்டி. ஏன்னா நான் சொன்னது தான், வேறு ஒருத்தவங்க வாயில் கேட்டு அதை அசிங்கப்படுறதுக்கு நம்மளாவே சொல்லிட்டா அவங்க தைரியமாக சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளைங்கள பற்றி எனக்கு தெரியும், அவங்க அப்படிலாம் தப்பாலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் தைரியமாக சொல்லுவாங்கல்ல. அதனால தாண்டி. புரியுது தயாங், புரியுது. என்ன தான் அப்படி யோசிச்சாலும் கரெக்டு தான், சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசி முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்கள் போயிட்டு காலேஜும் சேர்ந்துடுறீங்க. இப்போ அப்படி தான் தயாங் இருந்துட்டு, அயன் தயாங் போகலாமா வீட்டுக்கு? பயமாக இருக்குது தயாங், அம்மா வேணாம் அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டாங்க. நான் பேசி புரிய வைக்கிற மாதிரி நான் புரிய வைக்கிறேன், போதுமா? போதும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ தயாங் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கதவை நீங்கள் தட்டுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வாடி வாயன் எதுக்கு கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கூட தயாங். உங்கள் அம்மா பார்த்துட்டு யார் வாயன் இது? அப்பா அது யாரும்மா வாயன் இது? அம்மா அது இல்லைம்மா, அது ஹாய் அங்கிள். ஹாய்ப்பா, யார் நீ? அது நான் ஒயன் கூட படிக்கிறேன். ஓ அப்படியாப்பா, ஃப்ரெண்டா? அது எல்லாம் கொஞ்சம் உள்ளே வந்து பேசலாமா? சரிப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது வந்துட்டு அங்கிள் ஆண்டி கொஞ்சம் உட்காடுறீங்களா? அதனால் நாங்கள் சொல்லணும், நீ சொல்கிற சரிப்பா நீ உட்காருப்பா. இல்லை ஆண்டி பரவாயில்ல உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காராங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு, வயன் நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அம்மா இல்லை போவயன். சரிப்பா. வயன் போடி பார்த்துக்குறேன். தயாங்கில் ஏதாவது சொல், போ நான் பார்த்துக்குறேன். ஓகே தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தயாங் இருந்துட்டு, ஆண்டி அங்கிள் நானும் வயனும், அதாவது வயன் 10th படிக்கும் போதுலேருந்து, அதாவது 10th முடிக்க போகிற மாதிரி, அவள் 11th ஸ்டார்டிங் கூட சொல்லலாம், அப்போலேருந்து நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்கோம் அங்கிள். ஓ அப்போ 2 வருஷமாவாப்பா? ஆமாம் அங்கிள். ஸோ நான் வந்துட்டு காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன். அதான் அங்கிள். ஸோ 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மறைச்சி வேறு யாரோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சு அது உங்கள் காதில் வந்தால் அது எவ்வளோ அசிங்கம்னு எங்களுக்கும் தெரியும். அது தெரிஞ்சு தான் உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு வந்தோம். சரிப்பா, இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? இல்லை அங்கிள், மறைச்சி வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு அடி வாங்குறதுக்கு நாங்கள் உங்ககிட்ட சொல்லிடலாம்ல. அப்போ நாளை பின்ன வேறு யாராவது சொன்னாது உங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அங்கிள். மற்றபடி வேறெலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். பையன் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும், அவள் இஷ்டத்துக்கு அவள் சம்பாதிக்கட்டும், வேலைக்கு போகட்டும், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவள் இதுக்கிட்ட படிக்கட்டும். ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நான் நல்லா செட்டில் ஆகிட்டு நான் கண்டிப்பாக அவளை மேரேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் தாராளமாக நம்பலாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் பேசுகிறாரு. அவங்க பேரண்ட்ஸா, என்னங்க சொல்கிறீங்க? அதாண்டி நானும் பார்க்குறேன், என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. இந்த தம்பி தான் இவ்வளோ சொல்கிறார்ல, பார்த்தாலும் அவ்வளோக்கு பொறுக்கி பையன் மாதிரிலாம் தெரில, நல்லா படிக்கிற பையன் மாதிரி தான் தெரியுது. ஏப்பா நீ 12th எவ்வளோ மார்க் எடுத்த? அதுவும் அங்கிள் நான் வந்துட்டு 550 மார்க் எடுத்தேன் அங்கிள். பரவாயில்ல. இப்போ வயன் எவ்வளோ மார்க் எடுப்பான்ப்பா நீ நம்புற? எனக்கு தெரிஞ்சு அவள் என் ஈக்குவலுக்கு இல்லை 500க்கு மேலே கண்டிப்பாக எடுப்பான் அங்கிள். எப்படிப்பா இவ்வளோ இதாக சொல்கிற? ஏன்னா எனக்கு தெரியும் அங்கிள், அவளுக்கு நல்லா படிக்க சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவளை நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவள் மார்க்கும் எடுப்பாள்,
உங்கள் பேரை மட்டும் இல்லாமல் என் பேரையும் காப்பாற்றுவா. ஸோ என்னை லவ் பண்ணி அவன் மார்க் எடுக்காமல் இருந்தான்ற பேச்சுக்கே அங்கே இருக்காது அங்கிள். கண்டிப்பாக அவன் மார்க் நிறையா எடுப்பாள். நீங்கள் அதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேப்பா, இல்லை நல்ல பையனாக இருக்க, வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டியாப்பா? எங்கள் வீட்டுக்கு நான் பையனை கூப்பிட்டு போனதெல்லாம் இல்லை அங்கிள். பட் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ இப்போ அவள் படிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன் அங்கிள். பரவாயில்லப்பா, நல்லா தெளிவாக தான் இருக்க. அப்படி இருந்தால் தான் அங்கிள் நான் நினச்சது எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா மற்றவனுங்க மாதிரி சும்மா டைம் பாஸ்க்கெலாம் லவ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா நான் அவளை கூட்டிகிட்டு எப்படியோ சுற்றிருக்கலாம். அவளை படிக்க விடாத மாதிரி எங்கேன்னு சுற்றிருக்கலாம். ஸோ எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. நாங்கள் நல்லா வாழணுன்னா அவளும் படிக்கணும், நானும் படிக்கணும். 2 பேத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கணும். அதனால தான் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா அப்படியே பேச்சு இதெல்லாம் போகுது. அவங்களும் ஓகே பண்ணிடுறாங்க. உங்கள் வீட்லேயும் ஓகே பண்ணிடுறாங்க, அவங்க வீட்லேயும் ஓகே பண்ணிடுறாங்க. மற்றபடி நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, காலேஜ்லாம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்களா இவ பாரேன் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம செகண்ட் இயர் சீனியர் இருக்கிற கரெக்ட் பண்ணிட்டாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி அதாவது தயாங் முன்னாடி யாராவது அந்த மாதிரி பேசிட்டா தயாங் சும்மாலாம் விடவே மாட்டார். உனக்கு தெரியுமா, அவள் வந்தவொடனே நம்ம ஆக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? என்ன பேசிகிட்டு இருக்க? நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நீ நினச்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உன் கற்பனை கதைக்கெல்லாம் நீ இன்னும் இது பண்ணிகிட்டு இருக்காது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி இது பண்ணிடுறாங்க. அப்படி தான் தயங்கு எவன் சொன்னாலும் சரி நீ என்ன வேணால் பேசாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பட்டுக்குள்ள கண்டிக்கவே மாட்டார். நாங்கள் அப்போ சொன்னதான் இப்பயும் நாங்கள் நல்லா படித்து நாங்கள் எங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட்டில் ஆகிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் செட்லேயே அவர் இருப்பார். அப்பப்போ நல்லா ஜாலியாக வெளியே சுற்றுறது, ஒட்டுக்கா கை கோர்த்து நல்லா பார்க்கில் நடக்கிறது, அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு அது இருக்கும். நம்ம தயங்கு சொன்ன மாதிரி தான் எவன் வேணால் சொல்லுவான், பாருங்க அவங்க பொண்ணு யாரோ வெளியே நான் பார்த்தேன் அப்படின்லாம். அவங்க பேரண்ட்ஸு என்ன வேணால் சொல்லிக்கா, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. ஒன்றும் இதுக்கு தாங்க எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங்கு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியே நல்லா ஹாப்பியாக இருக்கும். அப்படியே நீங்கள் படிப்பு ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்க, வேலைக்கும் போயிடுறீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது தயங்கு வந்துட்டு என்ன ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாமா? தாராளமாக தயங்க். இப்போ என்ன நம்ம 2 பேருமே செட்டில்டு, ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகே அப்படிங்கிறீங்களா? டபுள் ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ வீட்டிலலாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துக்கும் ஓகே தான். ஸோ உங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஸோ வீட்லேயும் பேசி முடிச்சாச்சு, கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கியாச்சு. அப்படி தான். ஸோ ஹாப்பியாக உங்களுக்கு மேரேஜும் முடியுது. ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் போதும். நல்லா அப்படியே மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாகவே போகும். ஸோ இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன். ஸோ இது எப்படி போட்டிருக்கேன்னு தெரில. ஸோ மறக்காமல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா? கொஞ்சம் இதில் அருவா போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, டாடா பை பாய். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஹர்ஷாமா. லைஃப்லாம் ஹாப்பியாக இரு. மறக்காமல் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லு. இல்லைனா மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிக்க, ஏதோ போட்டேன்டாடி. ஓகே சரி, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. பாய்.